ஃபியூச்சரிஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம கடந்த வகுப்புல நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற கதை பாடல்கள் குறித்து பார்த்தோம். நாட்டுப்புற பாடல்களுக்கு அம்மானை என்ற சொல் தமிழில் அம்மானை என்ற சொல்லால் தமிழ்ல அழைக்கப்படுகிறது. நாம ஒவ்வொருத்தரும் ஃபால்க்ளோர் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவானது நாட்டுப்புற கதைகள், இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைய வகுப்புல பழமொழிகள், அடுத்தடுத்த டாபிக் பழமொழிகள் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மூதறிவிலிருந்து தோன்றியதுதான் பழமொழி. மூதறிவுன்னா என்னது? நம்மளோட மூத்தோர்கள், நம்மளோட முன்னோர்கள், மூத்தோர்கள் அவங்களோட டெய்லி லைஃப், அவங்களோட இயல்பான வாழ்க்கையிலிருந்து அப்படியே சொல்றதுதான் பழமொழி. அவங்க அனுபவித்ததை, முன்னோர்கள் அனுபவித்ததை பழமொழியாக கூறுவார்கள். அவங்கள அனுபவித்த கருத்துக்களை அப்படிங்கிறது தான் மூதறிவிலிருந்து தோன்றிய மொழிதான் பழமொழி அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்தின் அனுபவ முதிர்ச்சியையும் சான்றாக இந்த பழமொழிகளும் விடுகதைகளும் திகழுது. விடுகதைகளும் அப்படிதான், அப்படியே புதிர் போடுவாங்க. அவங்க அப்பெல்லாம் நாட்டுப்புற மக்கள் அவங்களோட வேலை, அவங்க செய்யற வேலையில சலிப்பு வராமல் இருக்கிறதுக்காக பழமொழிகள் சொல்றது, விடுகதைகள், அப்புறம் நாட்டுப்புற கதைகள் சொல்றது, பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரிதான் அவங்களோட சலிப்பு தெரிவிக்காம இருக்கிறதுக்காக அவங்க செய்த நிகழ்வுகள் இதெல்லாம். அந்த மாதிரிதான் இந்த பழமொழிகளும் விடுகதைகளும் கூட. அவங்க அனுபவத்திலிருந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் பழமொழிகளும் விடுகதைகளும் அப்படியே அறிவு கூறுகளையும், அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு அவங்க அனுபவித்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த பழமொழிகள் விடுகதைகளும். தமிழ்ல பழமொழிக்கு மூதுரை, முதுமை, மொழிமை, முன்சொல், முதுசொல், பழஞ்சொல் அப்படின்னா 6 பொருள் இருப்பதாக சேந்தன் திவாகரம் கூறுது. முக்கியம், தமிழில் பழமொழிக்கு பாருங்க, இது கேட்டிருக்காங்கம்மா, முதுசொல் என்று அழைக்கப்படுவது எது? பழமொழி. இதெல்லாம் நமக்கே படிச்சு பார்த்தாவே தெரியும். பழமொழினாவே நம்ம முதுசொல், முன்னோர்கள் சொன்னதுதான் பழஞ்சொல், முன்சொல், மொழிமை, முதுமை, மூதுரை. மூதுரைங்கிறதெல்லாம், மூதுரைங்கிற நூல் பழமொழிகள் நிரம்பியதாதான் இருக்கும். ஒவ்வொரு பாடல், 4 பாடல் வரிகளும் ஒரு பழமொழி உணர்த்துவதா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம். 6 பொருள் இருப்பதாக எந்த நூல் கூறுதுன்னு பார்த்தோம்னா சேந்தன் திவாகரம். எந்த நூல்? சேந்தன் திவாகரம் கூறுது. அது முக்கியம். எந்த நூல்னு கேட்டாங்களா நமக்கு சொல்ல தெரியணும். மலையாளத்துல பழஞ்சொல், மலையாளத்துல இந்த பழமொழிங்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா பழஞ்சொல். தெலுங்குல நாதுடி, கன்னடத்துல நானுடி என்றும், ஆங்கிலத்துல ப்ரோவர்ப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெலுங்குல நாதுடி, கன்னடத்துல நானுடி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா பழமொழியை குறிக்க 34 சொற்கள் இருப்பதாக டாக்டர் வா பெருமாள் கூறுறார். எத்தனை சொற்கள்? 34 சொற்கள். தமிழ் இலக்கண இலக்கியங்களில் பழமொழியை குறிக்க எத்தனை சொற்கள் இருப்பதாக டாக்டர் வா பெருமாள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணி கேட்டா வா பெருமாள் 34 சொற்கள் இருப்பதா சொல்றாரு. சுருங்க சொல்லி விளங்க வைக்கும். இந்த பழமொழி விடுகதை எல்லாம் சுருக்கமா அப்படியே ஒரு வரி 2 வரிகள்லயே முடிஞ்சிடும் அதோட பொருள். நாம கூட விளையாடும் போதெல்லாம் விடுகதை போட்டு விளையாடுவோம். நான் ஒரு விடுகதை சொல்றேன், நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டுலாம். சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் ஆற்றல் வாய்ந்தன இந்த பழமொழி விடுகதைகளா. மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்து நற்செயலை தோன்ற செய்வன. இப்ப நமக்கு அந்த பழமொழிகள் பிடிச்சு நம்ம பழகிட்டோம்னா அந்த செயலுக்கு ஏற்றவாறு நாமளும் பழமொழி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். யாராவது நம்ம பசங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஏதாவது பேசணும்னா அந்த பழமொழியை சொல்லி இந்த மாதிரி ஆயிட போகுதுடான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பழமையான நம்பிக்கைகளையும் வரலாற்றினையும் பண்பாட்டினையும் மனித உணர்வுகளையும் காட்டுவன இந்த பழமொழிகள். பழமையான நம்பிக்கை, வரலாறு, பண்பாடு, மனித உணர்வு. எப்படி அந்த பழமொழிகள்னா இதை வச்சுதான் அவங்க உருவாக்குவாங்க. ஏன்னா அவங்கள அனுபவித்தது. பழமொழிகள் சமுதாயத்தின் அனுபவ முதிர்ச்சியும் அறிவுக்கூறுகளுக்கும் சான்றா இருக்குதுன்னு நம்மளே பார்த்தோம். உலகுக்கு உணர்த்தும் உண்மையும் இந்த பழமொழிகள்லாம் ஒன்றும் வேஸ்ட் இல்லை. எல்லாமே என்னது, அறிவுபூர்வமான மக்களுக்கு பயன்படக்கூடியனவாக தான் இருக்கும்.
உணர்த்தும் உண்மை ஒரு சிறிய வாக்கியத்தின் மூலம் சுருக்கி சொல்றதுதான் இந்த பழமொழி. இது முழுமையாக இல்லாவிடனும் அதை விளக்கி கூறும்போது முழு கருத்தும் வெளிப்படும் அப்படின்னு சொல்றவரு துர்கா பகவத். அதை விளக்கி சொல்லும் போது இப்ப ஒரு வரியில பழமொழி மட்டும்தான் இருக்கும், அதோட பொருள் சொல்லணும் யாராவது. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம்னு. அந்த பழமொழி எல்லாம் யாருக்கும் புரியாது. அதுக்கு பொருள் நாம தவறா வச்சிருக்கோம். ஆனா சரியான பொருள் நான் சொன்னேன். கடவுளை கல்லாக பார்த்தால் அது கல்லாதான் தெரியும். நாயகன்னா நாயக்கானோம்னா நாய் இல்ல, நாயகன் தான் அப்படி மாதிரி வந்துருச்சு. நாயகனாக பார்த்தோம்னா நமக்கு கடவுளை நாயகனா தெரிவார். நாயகன்னா கடவுள். அந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழியும் நம்மளோட பாருங்க அந்த அனுபவம் தான். சரிங்களா? அப்படின்னு சொல்றவர் யாரு? துர்கா பகவத். ரிச்சார்ட் டார்சன் இவர் பழமொழியானது எளிதில் கவனிக்கக்கூடிய, சேகரிக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த கருத்து. பழமொழி என்று சொல்லே பழமொழி பற்றிய சிறந்த வரையறையாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஜான் லாசரஸ் சொல்றாரு. இருந்தாலும் புரிந்து கொள்றது, நாமளா புரிந்து கொள்றது கடினம். அதுக்கு விளக்கம் கொடுத்து நம்ம ஒரு முறை யாராவது சொல்றதை கேட்டுக்கிட்டோம்னா எளிமையா இருக்கும். அடுத்தது ஜான் ரஷல். இவர் பழமொழி பலரின் அறிவையும் ஒருவரின் உண்மைத்தன்மையும் உணர்த்துவனாக இருக்கு. பலரோட அறிவு, ஆனா அந்த சொல்றவங்களோட அறிவை பொறுத்தும் உண்மைத்தன்மையும் உணர்த்துவனாக இருக்கு அப்படின்னு ஜான் ரஷல் சொல்றாரு. எல்லோருக்கும் தெரிந்த உண்மைகளை சிறு வாக்கியத்தில் வெளிப்படுத்துவனா பழமொழிகள் அப்படின்னு ஆங்கில அகராதி சொல்லுது. எந்தெந்த அகராதி பழமொழிக்கு விளக்கம் கொடுக்குது, எந்தெந்த அறிஞர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அறிவு வளர்ச்சியிலே பிறந்த சுருக்கம், தெளிவு, பொருத்தம் ஆகிய பண்புகளால் இது இன்னைக்கும் என்னது இரவாமல் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்குமே நாமளே ஒரு சில டைம்ல பழமொழி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றவர் அரிஸ்டாட்டில். அத நாம ஒருத்தர் யூஸ் பண்ணா கூட அது இரவாமல் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். குறுகிய அமைப்புடையது பழமொழி அப்படின்னு சொல்றவர் ஜெர்மன் நாட்டு பேரறிஞர் செல்வந்தே. பேர் பாருங்க, செல்வந்தே அவர்கள். வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்ததுதான் இந்த பழமொழிகள். அது குறுகிய சின்ன அமைப்புடையதுதான் அப்படின்னு சொல்றவரு செல்வந்தே. பிரெஞ்சு என்ன சொல்றாருன்னா, பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் அப்படிங்கிற நூல்ல பழமொழி சுருக்கமா இருக்கு, ஒரே மூச்சில் சொல்லக்கூடியதா இருக்கு, அதான் ஒரே வரியில தானே இருக்கு, செறிவாகவும் கூர்மையாகவும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். பழமொழின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றவரு பிரெஞ்சு. ஆலன் டான்டிஸ் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அமைப்பியல் அடிப்படையில வரையறை கூறுறாரு. என்னன்னா, தொல்காப்பியத்துல இருக்கும் இந்த பழமொழி குறித்து நூற்பாவே இருக்குமா. தொல்காப்பியத்துல பழமொழிய முதுசொல் முதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் முதுசொல்லோட அவ்வேல் நிலத்தும் ஏது முதலிய முதுமொழி என்ப. அங்கதான் முதுசொல்லோட அவ்வேல் நிலத்தும் ஏது முதலிய முதுநெலி என்ப. எல்லா இடங்கள்லயுமே அவ்வேல் நிலத்தும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 7 நிலங்களிலும் முதுசொல்லோடு எல்லாருமே கூறக்கூடியதா இருக்கு இந்த பழமொழி. தொல்காப்பியர் பழமொழிக்கு இன்னொரு விளக்கம் தர்றாரு பாருங்க. நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மை என்றிவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது முதலிய முதுமொழி அப்படின்னு சொல்றாரு. நுண்மையா இருக்கும், சுருங்க சொல்லி விளங்க வைப்பவையாக இருக்கும், மென்மை, இது எல்லாமே அந்த பழமொழியில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குறித்த பொருளை முடித்தற்கு என்ன சொல்றோமோ அதை முடித்து ஒரு விளக்கத்தை கொடுத்துரும். அதேதான் பாருங்க, அவர் என்ன கூற நினைக்கிறாங்களோ அது ஒரு வரியில கூறி விளக்கமா சொல்லிடுவாங்க. அதான் இந்த இயல்பு, நுண்மை சுருக்கம் தெளிவு மென்மை, இதுதான் அதோட இந்த பழமொழியோட இயல்பு. கூறியதாய் சுருங்கி விழுமியதாய் எளிதாகி இயற்றப்பட்டு குறித்த பொருளை முடித்தற்கு காரணமாகிய பொருளினை கருதுவது முதுமொழி என்ப அப்படின்னு பேராசிரியர் விளக்கம் தர்றாரு. பேராசிரியர் என்ன சொல்றாரு, இந்த பழமொழிக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. தொல்காப்பியர் பழமொழியை முதுமொழி முதுசொல்னு அழைக்கிறாரு. இளங்கோவடிகள் நெடுமொழின்னு சொல்றாரு. திருவெம்பாவை பழஞ்சொல்னு சொல்லுது.
குமரேச சதகம் உலக மொழின்னு சொல்லுது. கொன்றை வேந்தான் மூத்தூர் சொல்னு சொல்லுது. கம்பரும் என்ன சொல்றாரு? கம்பர் பழமொழியே மூதுரை அப்படிங்கிற சொல்லால சொல்றாரு. சரிங்களா? பாருங்க, ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கேட்கலாம். குமரேச சதகம் பழமொழியே என்னவென்று அழைக்கின்றது. பழஞ்சொல், நெடுமொழி, உலகமொழி, மூத்தர் சொல், இப்படி கொடுத்துருவாங்க நமக்கு ஆப்ஷன். அதனால இதெல்லாம் நல்லாவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேரியேஷன் வச்சு படிச்சுக்கலாம். இளங்கோவடிகள் நெடுமொழின்னு சொல்றாரு, திருவெம்பாவை பழஞ்சொல் சொல்றாரு. அப்படியே நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நச்சினார்க்கினியார் பழமொழியை பழம் வார்த்தை அப்படிங்கிற சொல்லால சொல்றாரு. நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு? பழம் வார்த்தை. கிபி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசு புலவர் பழமொழியினே பயன்படுத்துறாரு. அதே நூற்றாண்டில் வாழ்ந்த முத்தப்ப செட்டியார் என்ன சொல்றாரு? பழமை சொல் அப்படின்னு சொல்றாரு. முன்றுரை அரையனாரின் பழமொழி 400. இதுதான் முதல் பழமொழி தொகுப்பு. முதலில் உருவான பழமொழி தொகுப்பு இதுதான். பழமொழி 400 பழமொழிகள் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பழமொழி சொல்லியிருக்கும். இதனை தொடர்ந்து என்ன சொல்றாங்க? பழமொழி விளக்கம் அல்லது தண்டலையார் சதகம் என்பதை குறிப்பிடலாம். தண்டலையார் சதகம் பழமொழி விளக்கம்னு சொல்றாங்க, தண்டலையார் சதகம்னு. இதை தொடர்ந்து இன்னும் சொற்கள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, 1842 பெர்சிவல் அப்படிங்கிறவரு தமிழக பழமொழிகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு உருவாக்குனாரு. 1870 லாரிங்கிறவரு பழமொழிகள். 1894 ஜான் லாசரஸ் அப்படிங்கிறவரு தமிழ் பழமொழிகளின் அகர வரிசை அப்படிங்கிற தொகுப்பை உருவாக்கியிருக்காரு. 1897 ஹெர்மன் ஜென்சன் இவரு தமிழ் பழமொழிகளின் வகைப்படுத்தப்பட்ட தொகுப்பு. 1913 அனவரத விநாயகம் பிள்ளை இவர் பழமொழி அகராதி. 1962 ராபி சேது பிள்ளை தென்மொழிகளில் பழமொழிகள். 1962 கே எஸ் லட்சுமணன் தமிழக பழமொழிகள். 1975 சாலை இளந்திரியன் சமுதாய நோக்கில் பழமொழிகள். 1980 நாவி ஜெயராமன் பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல். 1984 மிஸ்ஸஸ் மீனாட்சி சுந்தரம் கொங்கு ப்ராவர்ப்ஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரம் எழுதியிருக்காங்க. 1987 வா பெருமாள் பலநோக்கில் பழமொழிகள். 1988 சவுந்தர பாண்டியன் தமிழில் பழமொழி இலக்கியம். 1988 கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பழமொழிகளோட தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. யார் யாரு என்னன்னா நம்ம கேட்கலாம். பழமொழி அகராதி என்ற தொகுப்பை வெளியிட்டவர் யார்? அனவரத விநாயகம் பிள்ளை. இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். தமிழக பழமொழிகள் என்ற தொகுப்பை வெளியிட்டவர் பெர்சிவல். நமக்கு இந்த மாதிரி பல கொடுத்துட்டு கூட நமக்கு சமுதாய நோக்கில் பழமொழிகள், சாலை இளந்திரியன் இந்த மாதிரி வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுமித் இவர் பழமொழிகளை 7 பிரிவா வகைப்படுத்துறாரு. ஆபிரகாம் 4 வகையா பாகுபடுத்துறாரு. வகைகள் வந்துடுச்சுமா. டாக்டர் சு சக்திவேல் தமிழ் பழமொழிகளை 5 வகையா வகைப்படுத்துறாரு. டாக்டர் கா சாந்தி 2 பெரும் பிரிவா பிரிக்கிறாரு. பேராசிரியர் வா பெருமாள் 18 வகையா வகைப்படுத்துறாரு. தினந்தோறும் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களின் திரட்டே பழமொழி. பழமொழினா ஒண்ணும் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஏற்படுற அனுபவங்களை பழமொழியா சொல்றதுதான் மக்களுக்கு சென்று எளிமையா செய்யறது. இது அனுபவத்தின் அடிப்படையில் இருந்தவை. அறிவின் சுருக்கம் தான் பழமொழி. சிந்தனை ஆற்றலுக்கும் அறிவு வளர்ச்சி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பழமொழியை உருவாக்கணும் இல்லையா? அப்ப நமக்கு அதோட அறிவு வளர்ச்சி இருக்கணும். அப்பதான் நம்மளால உருவாக்க முடியும். தமிழ் பழமொழிகளை தமிழ் மக்களின் அறிவு களஞ்சியம்னே சொல்லலாம். தமிழ் மக்களின் அறிவு களஞ்சியம் எது? பழமொழிகள். மக்கள் கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. எனவேதான் பழமொழிக்கு தஞ்சை மாவட்டத்துல உபக்கதைன்னு சொல்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஓவக்கதை அப்படின்னு சொல்றாங்க. பழமொழிக்கு 2 சொற்கள் இருக்கணும். இதனைத்தான் ஆலன் டாண்டிஸ் தலைப்பு முடிவுரை பெற்றிருக்க வேண்டும் என்கிறார். 2 இருக்கணும், தலைப்பு இருக்கணும், முடிவுரை இருக்கணும்.
அப்படின்னு சொல்றாரு. பழமொழியை தொகுக்கும் போது சூழலையும் நோக்கணும் அப்படின்னு சொல்றவர ஆலன் டாண்டிஸ். பழமொழியை தொகுக்கும் போது என்ன இருக்கணும், சூழ்நிலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றவர ஆலன் டாண்டிஸ். பழமொழிகளை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையா பகுக்கலாம், 3ஆக பகுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பழமொழியை அமைப்பின் அடிப்படையில 3 வகையா பகுக்கலாம் அப்படின்னு சொல்றவர் யாரு, உடன்பாட்டு பழமொழி. இது தலைப்பு முடிவுரைகள்ல முரண் இருக்காது. முரண்னா என்னது, ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருக்கிறது தான், இருக்காது. பழமொழிகளில் எதிர்மறை பழமொழிகள் தான் அதிகமா இருக்கு. எதிர்நிலை என்பது நேர் சமநிலை மறுப்பது, எதிர்ப்பு சொல்றது. ஒருத்தர் என்ன இல்ல அப்படியே எதிர்த்து இன்னொரு கருத்தை சொல்றது. பழமொழி குறித்து கருத்துக்களை நம்ம பார்த்தோம். முதுசொல், முதுமொழி, நெடுமொழி, பழஞ்சொல், உலக மொழி, இந்த மாதிரி எல்லாம் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த தலைப்பு விடுகதைகள். நம்ம எல்லாமே எளிமையான டாபிக் தாம்மா, நாட்டுப்புறவியெல்லாம் நம்ம படிக்கிறது. ஆனா வினாக்கள் வர்றதுதான் எப்படி வேணா கொஞ்சம் கேட்பாங்க. அந்த யார் யார் எத்தனை வகை சொன்னாங்க, என்ன பேர்ல சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தான் நமக்கு படிக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். விடுகதைகள். விடுகதைனா அப்படியே, விடுகதை என்பது விடுவிக்கப்பட வேண்டியது. அந்தந்த நேரங்கள்ல அப்படியே சொல்றதுதான் விடுகதை போடுவாங்க. சரி, நான் ஒரு விடுகதையை சொல்றேன், நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இது பழமொழி மாதிரியே தான். மறைப்பொருளின் இன்றும் விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதையாகும். மறைச்சுலாம் சொல்றது இல்ல, அப்படியே டைரக்டா என்ன செய்யறது, விடுகதை போடுவாங்க. விடுகதைகளுக்கும் உருவகங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் யாருன்னா கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில். விடுகதைகளுக்கும் உருவகங்கள்னா நம்ம அப்படியே மாத்தி சொல்லுவோம், உவமை அப்படியே மாத்தி சொல்றதுதாம்மா உருவகம். அத விடுகதையிலயும் அந்த மாதிரி மறைமுகமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுதான் விடுகதைகள் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். விடுகதைக்கும் உருவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றவரு அரிஸ்டாட்டில். விடுகதையால் கூறுபவனின் உளப்பான்மை வளர்கிறது. நாம அத விடுகதை போடுறவங்களோட உளமனப்பான்மை வளருது, தெரியும் நமக்கு, அவங்களோட எண்ணங்கள் புரியும். ஆர்வத்தினின்றும் விடுதலை கிடைக்கிறது. ஆர்வத்தை அப்படியே விடுகதையா போடுறாங்க. சிறியோருக்கும் பெரியோருக்கும் தொடர்பை ஏற்படுத்துது என ஜேம்ஸ் அப்படிங்கிற அறிஞர் கூறுறாரு. பெரியோர்கள் விடுகதை போட்டு சிறியோர்களா விடுகதை ஆன்சர் சொல்றது. கனவுதான் மனிதனின் அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல் விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவுகின்றன. நம்ம அடிமனதில் இருக்கிற கருத்துக்களோட வெளிப்பாடுதான் இந்த பழமொழி விடுகதைகள். நம்ம என்ன நினைச்சு ஏதாவது ஒரு இப்படிலாம் ஆகணும் அப்படின்னு கனவு காண்றது, நம்மளோட எண்ணங்கள், இதெல்லாம் தான் பழமொழி விடுகதையா வெளிப்படும் அப்படின்னு சொல்றவரு கார்லோஸ். சில விடுகதைகள் கதையை போல விரிவாக இருக்கும். ஆமா, கொஞ்சம் 5-6 வரிகள் இருக்கும். சின்ன சின்ன விடுகதைகளுக்கு புதிர் என்ற பெயரே மிகவும் பொருந்தும். புதிர், சின்ன சின்ன விடுகதைக்கெல்லாம் என்ன பெயர் சொல்றாங்க, புதிர் போடுறது. சும்மா ஒரு வரியில சொல்றதெல்லாம் புதிர். கதை போல் வருவனவற்றை விடுகதைன்னு சொல்றது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறவரு கீவா ஜெகநாதன். கதை போல் வருவனவற்றைக்கு விடுகதைன்னு வச்சுக்கலாம், சிறியதா இருக்கிறதுக்கு புதிர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்ன வரைக்கும் இந்த விடுகதை வரலாறு தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. இடைக்கால புலவர்களும் விடுகதைகளை செயல் வடிவில பாடியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் விடுகதைகளை தொகுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே தனித்தனியா மக்களிடையே இருந்த விடுகதைகளை தொகுத்து ஒரு நூலா வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க 20ஆம் நூற்றாண்டுல. பிசி அப்படின்னாலும் விடுகதை முக்கியம். பிசினா விடுகதையை குறிக்கும். உவமையாக அமைவதும் தெளிவுபட வருவதும் என விடுகதை 2 வகையில அமையும். உவமையாகவும் வரும், உவமைப்படுத்தி சொல்றது. விடுகதைகளை தொகுத்தவர்கள்ல பேராசிரியர் தான் முதல்ல தொகுத்து விடுகதைகளை தொகுத்து வைக்கிறாரு. தமிழில் பிசி, நொடி, புதிர், விடுகதை என்ற பெயர்ல சொல்லப்படுது. இந்த விடுகதை தமிழ்ல பிசின்னு சொல்றாங்க, நொடி, புதிர் போடுதல் சொல்றாங்க, விடுகதை, இந்த மாதிரிலாம் 4 வகை தமிழ்ல சொல்லப்படுது. பிசி என்ற சொல்லை பின்னாளில் பிதிர் என்றாகி பின் புதிர் என்றாகி இருக்க வேண்டும்.
காலப்போக்குல ஒரு சொல்லி வர வர என்ன ஆயிடுச்சு, பழமொழிகளும் அதே நிலைமை தான், விடுகதைகளும் அதே நிலைமை தான். அப்படியே ஒருத்தர் மாறி சொல்ல அது என்னது மருவி வழங்கப்படுது. திருச்சி, தென் வடார்காடு, சேலம், தர்மபுரியில வெடின்னு சொல்லுவாங்க. புதிய விடுகதைய வெடி அப்படின்னு பயன்படுத்துவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல அலிப்பாங்கதைன்னு சொல்றாங்க. முக்கியமா திருநெல்வேலி மாவட்டத்துல விடுகதை வந்திருக்கு, அலிப்பாங்கதை. பேச்சு வழக்கில் விடுகதை என்றும் இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கொள்ளலாம். தமிழ் பிசி, நொடி, புதிர், விடுகதை, வெடி போடுதல், அலிப்பாங்கதை, இந்த மாதிரி சொற்கள்லாம் பயன்படுத்தப்படுது. தெலுங்குல பாருங்க, விடிகதா, பொதபுக்கலு. கன்னடத்துல வடகதா, விடிகதா. மலையாளத்துல விடிகதா, கடன்கதா. இதெல்லாம் கூட கொஞ்சம் புரியுது. கடன்கதானாலும் மலையாளத்துல சொல்றாங்க. வடமொழியில பிரம்மோத்தியம், பிரஸ்னம், கூதம், பிரவக்லிகா, விவாத, சமஸ்யா, குடா. அதேப்பா வடமொழியில என்னென்ன சொற்கள் பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்க. பிரம்மோத்தியம், பிரஸ்னம். மராத்தியில உகானா. வங்க மொழியில ராகுல், இகதந்தா. குஜராத்தில வரத், ராஜஸ்தானில பகேலி, அஸ்ஸாமில சதுர், இங்கிலீஷ்ல ரெடில், ஜெர்மன்ல ரட்சை, கிரேக்ல எனிமா, ஆப்பிரிக்கன்ல அலோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல குவிஸ், பசில். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. விடுகதையை மாறா அமைப்பின் கீழ் வகைப்படுத்துவர். மாறாத அமைப்பின் கீழே இதை விடுகதை ஒண்ணு சொன்னாங்களா, அது அப்படியேதான் நிலைச்சு அப்படியே வந்துட்டு இருக்கோம். விடுகதைகள் அறிவுக்கு உரைக்கல். நம்ம அறிவு சிந்திச்சுதானே, யோசிச்சுதானே ஒரு விடுகதை சொல்லணும், கரெக்டா பதில் வர மாதிரி யோசிச்சு. தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் உள்ளது. டி. ஆப்ரஹாம் அவர்களும் ஆலன் டான்டிஸ் அவர்களும் 9 வகையா பிரிக்கிறாங்க. எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 9 வகையா பிரிக்கிறாங்க. மரியா லீக்கு 2 வகையா பகுக்கிறாரு. பிரிட்டானியா கலைக்களஞ்சியமும் 2. டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருதி விடுகதைகளை 2ஆக பகுக்கிறார். அவரே பயனடிப்படையிலேயே 4 வகையா பகுக்கிறாரு. அமைப்பியல் ஆய்வு முறையில் 3ஆக பகுக்கிறாங்க. அரு ராமநாதன் அவர்களை விடுபுதிர், விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதையிலையும் இருசொல் அலங்காரம், முச்சொல் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்குறாங்க. விடுபுதிர், விடுகணக்குன்னு சொல்றாரு அரு ராமநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் இருசொல் அலங்காரம், முச்சொல் அலங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டு விடுகதை, உரைநடை விடுகதைன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. விடுபுதிரை வினா விடுபுதிர், உண்மை விடுபுதிர், வினா விடுபுதிர், உண்மை விடுபுதிர் அப்படின்னு 2ஆக பகுக்கிறாங்க. வினாவிடு புதிரின் கீழ் மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும், 2 வினாவும், மெய்யறிவு அறிவுபூர்வமான வினாக்களையும் நகைச்சுவையான வினாக்களையும் வினாவிடு புதிரின் கீழே கொண்டு வராங்க. உண்மை விடு புதிரின் கீழ எதிர்மறை அல்லாதது அப்படின்னு சொல்லி 2ஆக பகுக்கிறாங்க. பாருங்க, விடுகதையிலேயே எத்தனை, ஒவ்வொருத்தரும் அப்படியே இன்னும் நாம அதுல முன்னேற்றம் ஏற்பட செய்யணும்னு சொல்லி அப்படியே கண்டுபிடிக்கிறது தான். புதிரையும் நொடி வினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை எந்த மொழிக்கு இருக்குன்னா லத்தீன் மொழிக்கு இருக்கு. ஜெர்மனியில் ஒரு காலத்தில் மணப்பெண்ணையை விடுகதை மூலம் தான் தேர்ந்தெடுத்தாங்களாம். மணப்பெண்ணை விடுகதை மூலமா தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை. அப்படிங்கிற கருத்து இருக்கு. மக்களிடையே காணும் ஒழுக்கம், அவர்கள் வழிபடும் தெய்வம், தொழில் முறைகள், ஜாதி வேறுபாடுகள், இதையெல்லாம் கொண்டுதான் அந்தந்த விடுகதைகள் அமைந்திருந்தது. அந்த விடுகதைகளோட பின்னணியை ஆராய்ச்சி பண்ணோம்னா இது எல்லாமே, ஏன்னா அவங்களுக்கு என்ன கருத்துக்கள், அவங்க என்ன சூழ்நிலைய வாழ்றாங்க, எந்த சமுதாயத்துல வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன கருத்துக்கள், எதை பயன்படுத்துறாங்க, அதை வச்சு உருவாகிறது தான் இந்த பழமொழி விடுகதைகள்லாம். அதனால அதோட பின்னணியில தான் அமைந்திருக்கும்.
மனித இனத்தோட சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி அவங்களோட மக்களோட செயல்முறைகள், பழக்கவழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனை போக்கு, கொள்கைகள், கோட்பாடுகள் இதை எல்லாமே வெளிப்படுத்துறதன் மூலமா இருக்கு அப்படின்னு சொல்றவர் டாக்டர் சாவே சுப்பிரமணியம். கருத்து என்னவோ ஒண்ணுதாம்மா, சொல்றவங்கதான் டாக்டர் சாவே சுப்பிரமணியம். அவங்க பின்பற்றுகின்ற அவங்களோட கருத்துக்கள் தான் விடுகதைகளா வெளிப்படுது. விடுகதையை இன்னும் பாருங்க 2 வகையா பிரிக்கிறாங்க. உருவகம் இல்லாதது, உருவகம் உடையது, எதிர்மறை விடுகதைகள், உடன்பாட்டு விடுகதைகள், இந்த மாதிரி எல்லாம் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. 1960 தான் அமைப்பியல் கோட்பாட்டு உருவாச்சு. விளாடிமிர் பிராப் இவர் தான் அமைப்பியல் கோட்பாட்டின் தந்தை. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. விளாடிமிர் பிராப் தான் அமைப்பியல் கோட்பாட்டின் தந்தை. ஆலன் டான்டிஸ் இதெல்லாம் அமைப்பியல் ஆய்வாளர்கள் தான். லெவிஸ்ட்ரா, சிபி, மராண்டா இவங்கெல்லாம் துறையில நிறைய ஆய்வு செய்ய. எந்த துறையில? அமைப்பியல் கோட்பாட்டு துறையில. அறிவுக்கு உரைக்கல்லாகவும், சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும், கதைகளுக்கு ஆதாரமாகவும் ஸ்லேடை விளங்குது. ஸ்லேடைன்னா தெரியும், ஒரு சொல்லை 2 பொருள்பட சொல்றதுதான். இதுக்கெல்லாம் இந்த ஸ்லேடைங்கிறது உதவியாக இருந்தது. இந்த விடுகதைகள், பழமொழிகள் இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த ஸ்லேடைங்கிற ஒரு சொல் வந்து உதவியா இருந்தது அப்படின்ட்டு விடுகதைகள் பார்த்தோம். அடுத்தது நாட்டுப்புற விளையாட்டுகள். அடுத்தது நாம் பார்க்கறது என்னதுன்னா நாட்டுப்புற விளையாட்டுகள். மிகையாற்றல் கொள்கை சில்லரும் ஹெர்பர்ட் ஸ்பென்சரும் விளக்கியுள்ளனர். மிகையாற்றல் நாட்டுப்புற விளையாட்டுகள்னா என்னது? நிறைய பல விளையாட்டுகள், சடுகுடு, இந்த பல்லாங்குழி, நொண்டி, இந்த மாதிரி பல விளையாட்டுகள்லாம் நாமெல்லாம் கூட விளையாண்டுருக்கோம். நிறைய கபடி அது இதுன்னு விளையாட்டுகள்லாம் இருக்கு. அது வந்து மிகையாற்றல் கொள்கை. மிகை அவங்களோட ஆற்றலை அதிகபட்சமாக விளையாட்டுலதான் வெளிப்படுத்துவாங்க. உண்மையான அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நம்ம விளையாட்டின் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஹெர்பர்ட் ஸ்பென்சரும் சில்லரும் விளக்கி இருக்காங்க. விளையாட்டின் மூலம் தான் குழந்தைகள் அவங்க கிட்ட இருக்கிற உடல் சக்தியும் உளசக்தியையும் வெளியிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும், நம்ம கிட்ட நம்ம இவ்வளோ நல்லா விளையாடுறோமா, நம்ம கிட்ட இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படிங்கிறத அந்த குழந்தைகளே உணர்ற இது இந்த விளையாட்டுல இருக்கு. கார்ல் க்ரூஸும் மெல் பிரான்ஸும் இந்த கொள்கையை வலியுறுத்துறாங்க. சிக்கல் மிகுந்த இந்த சமுதாய வாழ்க்கையில இளம் வயதிலேயே அந்த விளையாட்டின் மூலமாகவும் குழந்தைகள் கத்துக்கிறாங்க. பின்னர் ஈடுபட வேண்டி இருப்பதற்கு இளம் வயதிலேயே அவற்றை எதிர்நோக்கும் பயிற்சியை இந்த விளையாட்டு அளிக்குது. விளையாட்டுலையும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, எதிர்த்து போராடுகிற மனப்பான்மை, தோல்வியை தாங்குகின்ற மனப்பான்மை, இது எல்லாமே அவர்களுக்கு வளரும். சமமா பொய் சொல்லக்கூடாது, மாற்றி சொல்ல, இந்த மாதிரி அந்த விளையாட்டுலயே நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல மனப்பான்மைகள் வளரும். புனராக்க கொள்கை ஸ்டான்லி ஹால் விளக்குறாரு. விளையாட்டின் வழியே தான் ஒரு குழந்தை தன் இனத்தோட பண்டைய செயல்களையும் அனுபவங்களையும் மீண்டும் பெறுது. பழங்கால விளையாட்டுகள்லாம் விளையாடும் போது இந்த விளையாட்டுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. பாருங்க, விளையாட்டை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. தனிநபர் விளையாட்டு, இருவர் வந்து விளையாடும் விளையாட்டு, குழு விளையாட்டு. இருவர் மட்டும் விளையாடுறது குழு விளையாட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தன்மை அடிப்படையில 4 வகையா பகுக்கிறாங்க. மானிடவியலார் வந்து 3 வகையா பகுக்கிறாங்க. சிறுவர் சிறுமியர் விளையாட்டு போல செய்தலை அடிப்படையாக கொண்டது. போல செய்தல்னா நான் ஒருவரை பார்த்து அப்படியே செய்யறது. இப்ப சிறுவர் சிறுமியர் இருக்காங்களா, ஒருத்தர் விளையாண்டா அதை பார்த்து அப்படியே இன்னொரு குழந்தை விளையாடுவாங்க. இப்ப டீச்சர் விளையாட்டு எல்லாம் பாருங்க, பள்ளிக்கூடத்துல டீச்சர் சொல்லி தர மாதிரியே வந்து விளையாடுவாங்க. போலீஸ் திருட விளையாட்டு, இந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் என்னது? போல செய்தல அடிப்படையா கொண்டது. சிலம்பாட்டத்தின மராட்டிய மொழியில லாட்டின்னு சொல்றாங்க. குஜராத்திய மொழியில டல்லாக்கடி, வங்க மொழியில லாடி கிலா, தெலுங்கு மொழியில கரடி ஆட்டமும். இந்த ஆட்டமும் வந்துச்சுன்னாவே தெலுங்கு. மலையாள மொழியில நெடுவடி, முக்கியம் மலையாள மொழியில நெடுவடி. சிலம்பாட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் அழைக்கிறாங்க. சிலம்பாட்டத்துக்கு சடுகுடி விளையாட்டை பழந்தமிழரின் விளையாட்டு என்பார். இதனை பளின் சடுகுடு, கபடி அப்படின்லாம் அழைக்க. நாம கபடின்னு சொல்லுவோம்.
சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு பாடிட்டு விளையாடுறதுதான் கபடி. இதனை பளிஞ்சப்பளம் அப்படின்னு தெலுங்கு மொழியிலையும், குடுடுடு என மராட்டிய மொழியிலையும், குடுடுடு என வங்க மொழியிலையும் வழங்குறாங்க. சரிங்களா? இந்த டூவே அப்படியே மாறி வந்துச்சுன்னா அது வங்க மொழி. நவராஜ் செல்லையா என்ன சொல்றாருன்னா, இந்த விளையாட்டை பத்தி பழந்தமிழ் அரசர்களிடையே நிறைகளை கவர்ந்தும், நிறைகள்னா என்னது, ஆணிரைகள் நம்ம படிச்சிருக்கோம்ல பொறுத்தனையில, பசுக்கள், பசு கூட்டங்களை கவர்தலும் கவர்ந்த நிறைகளை மீட்பதுமாகிய செயல்கள்லாம் இருந்துச்சு. இதன் அடிப்படையில தான் போர் எழுந்தது. போரில் வெற்றி கிட்ட காளியை வணங்கினார். அந்த காலத்துல ஆணிரைய ஒரு கூட்டத்தினர் வந்து பகை நாட்டவர் வந்து ஆணிரையை கவர்ந்துட்டு போவாங்க. அந்த ஆணிரையை கவர்ந்துறதுக்காக இந்த எதிர்நாட்டினர் சென்று மீட்டுட்டு வருவாங்க. இப்படி செய்யறதுனாலதான் இந்த போர் எழுந்தது. அந்த போரில் வெற்றி கிட்ட எந்த காளியை வந்து வணங்கினாங்க. சரிங்களா? அடுத்தது போரின் செயல்பாடு விளையாட்டிலும் இருப்பதால் பலி சடுகுடு என்று மாறி வந்திருக்கலாம். போரனோட செயல்பாடு பலி கொடுக்கறதா அந்த விளையாட்டுல இருக்கிறதுனால அது வந்து பலி சடுகுடுன்னு வந்திருக்கலாம். பளிஞ்சடுகுடு என்ற சொல் மூச்சை அடக்குவதற்காக பயன்படுத்தும் சொல்லாங்க. நம்ம விளையாடும் போது மூச்சை அடக்கிட்டு அப்படியே சடுகுடு சொல்லிட்டே இருக்கணும்லம்மா, மூச்சையை விட்டு அவுட்டு, நமக்கே தெரியும். அந்த மாதிரி மூச்சை அடக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் இந்த பளிஞ்சடுகுடு அப்படியா இருக்கலாம். பல்லாங்குழி என்பதனை தமிழ் பெயரகராதி 14 குழி அப்படின்னு 14 பிளஸ் குழி அப்படின்னு சொல்லிட்டு என்றும் தமிழ் பெயரகராதி சொல்லுது. 14 பிளஸ் குழி பல்லாங்குழி, அதுதான் 14 குழியை வச்சு விளையாடுறதுதான் பல்லாங்குழி. மொழிநாயர் தேவநாய பாவனர் என்ன சொல்றாரு, பண்ணை பிளஸ் குழி அப்படின்னு சொல்றாரு. எஸ் நவராஜ் செல்லையா பல் அம் குழி அப்படின்னு சொல்றாரு. பல் அம் குழின்னு சொல்றாரு. ரா பாலசுப்ரமணியம் பரல் ஆடும் குழி, பரல் பிளஸ் ஆடும் பிளஸ் குழி அப்படின்னு குறிக்கிறாரு. பண்ணை என்பதற்கு நிலம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. பல்லாங்குழியும் மலையாளத்திலும் பல்லாங்குழின்னு சொல்றாங்க. தெலுங்குல ஓமன கூடலு என்றும், கன்னடத்துல சென்னமணி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓமன கூடலு அப்படின்னு தெலுங்குலையும், கன்னடத்துல சென்னமணி. துணுமொழியில ஜோடு பெருக்கா, அரசாட்டம், சென்னை ஆட்டம்னு சொல்றாங்க. பஞ்சாபி மொழியில குட்கா போயா, ஒரியா மொழியில கஞ்சுகுடி, ஒரியா மொழியில கஞ்சுகுடின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க நிக்ரோ மக்களின் தேசிய விளையாட்டு அப்படின்னு மானிடவியலாளர்கள்லாம் சொல்றாங்க. ஆப்பிரிக்க மக்களோட தேசிய விளையாட்டு இந்த பல்லாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எகிப்து பிரமிடுல கூட இந்த பல்லாங்குழி செதுக்கப்பட்டு இருக்கு. அப்பனா எந்த அளவுக்கு பழங்காலத்துல இந்த பல்லாங்குழியோட பெருமை இருந்திருக்கு. இப்பவும் வச்சுட்டு விளையாடுறோம், இருக்கு. இப்பெல்லாம் மரக்கட்டையிலேயே வந்துருச்சு, வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியில போட்டு நம்ம விளையாண்டுட்டு தான் இருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ், டச், கயானாவில் வாழும் பழங்குடிகள் இரவில் இவ்விளையாட்டை விளையாடுறது இல்லையா. இவ்விளையாட்டை மரணச்சடங்கோடு இணைத்து பார்க்கின்றனர். அதனால பிணத்தை திருப்திப்படுத்த பிணத்தின் முன் ஆடுறாங்க. பிணத்தின் முன் உட்கார்ந்து இந்த பல்லாங்குழியை ஆடுறாங்க, அவங்களோட நம்பிக்கை. சிவன் பர்த் அப்படிங்கிற மானிடவியல் அறிஞர் மத்திய ஆப்பிரிக்காவில் தோன்றி அரபு வியாபாரிகளால் மற்ற இடங்களுக்கும் பரவி இருக்குன்னு சொல்றாரு. யாரு? சிவன் பர்த் மத்திய ஆப்பிரிக்காவில் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் மற்ற அரபு வியாபாரிகளால் மற்ற இடங்களுக்கு வியாபாரிகள் போய் அங்கங்க விளையாடுறதுனால பரவி இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. அடியாருக்கு நல்லார் உரையிலும் இந்த விளையாட்டு பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அடுத்தது நாட்டுப்புற சடங்குகள் நமக்கே தெரியும். கலாச்சாரம், பண்பாடு, கலாச்சாரத்தோட தொடர்பு கொண்டு வழி வழியா அப்படியே நம் மக்களால் பின்பற்றிட்டு வர்றதுதான் சடங்குகள். எல்லாமே கல்யாணமாகட்டும், காது குத்தாகட்டும், வளகாப்பாகட்டும், ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு சடங்கு பின்பற்றிட்டு தான் வராங்க. மனிதனின் வாழ்வோடு சம்பந்தமுடையதுதான் இந்த சடங்குகள். பாருங்க, பிறப்பு, பெயர் சுட்டுதல், காது குத்துதல், பூப்படைதல், திருமணம், வளைகாப்பு, இறப்பு, இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகள்லயும் இந்த சடங்குங்கிறது ஒரு இன்றியமையாததான் மக்கள் வாழ்வியோடு தொடர்பு கொண்டதா இருக்கு. இந்த சடங்குகள் வந்து நம்பிக்கைகளை விளக்குது. மக்கள் சடங்குகள் மேல் வைத்திருந்த நம்பிக்கைகளை விளக்கி கூறுது. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஒரு வரன்முறைதான் சடங்கு. மக்களால் உருவாக்கப்பட்டது, அதே மக்களுக்காக ஒரு நம்பிக்கைகள்.
இந்த மாதிரிலாம் செஞ்சா நல்லா இருப்பாங்க. இப்ப திருமணத்தின் போதெல்லாம் நிறைய சடங்கு செய்வாங்க. எதற்காகன்னா அந்த மாப்பிள்ளை பெண்ணும் நல்லா குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சடங்கின் நோக்கம் பாருங்க, குடும்பம் தலைக்க, நோயின்றி வாழ, பழிபாவம் நீங்க, துன்பம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நோக்கத்திற்காக இந்த சடங்குகள் நடத்தப்படுது. நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாதவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இப்பெல்லாம். நம்பிக்கையோட இணைந்தது தான் இந்த சடங்கு. மனிதன் உணர்வு நிலையில் இருக்க சடங்கு செயல் வடிவில் செயல் நிகழ்த்தப்படுகிறது. பலரின் கூட்டு முயற்சியால் நடத்தப்படுவதுதான் இந்த சடங்கு. ஒன்றை செய்து மற்றொன்றை பெறுதல் அப்படிங்கிறது இந்த சடங்கோட நோக்கமா இருக்கு. ஒன்றை செய்து மற்றொன்றை பெறுதல். இத்தகைய சடங்குகள் முழுக்க முழுக்க மக்களோட நம்பிக்கை சார்ந்ததா தான் இருக்கு. அடுத்த டாபிக் நாட்டுப்புற நம்பிக்கைகள். நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்பிக்கைகள் என்ன, எது மேல நம்பிக்கை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். நாட்டுப்புறவியலின் அடிப்படை பொதுக்கூறு தான் இந்த நம்பிக்கைகள். நாட்டுப்புறவியல்ல எல்லாருமே நம்ம ஒரு செயலை நம்பி செய்வாங்க. நம்பி செய்யும்போது அதுல வெற்றி அடைகிறது ஒரு இயல்பான காரியம் தான். நம்பிக்கை இல்லாம ஒரு செயல ஈடுபட்டோம்னா அது வெற்றி அடையாது. நம்பி நம்மளால முடியும் எல்லாத்துலயுமே. நமக்கே இது வாழ்க்கையில முக்கியமா டிஆர்பிக்கே பயன்படும். நமக்கு நம்மளால முடியும் நம்பிக்கை கொண்டு நம்ம கடமையை செஞ்சுட்டே இருக்கோம், கண்டிப்பா வெற்றி கிட்டும். மக்களின் அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்கம், சட்டம், வழக்கம் முதலியவைதாம் பண்பாடாக மலர்கின்றன அப்படின்னு சொல்றவரு பேரறிஞர் டெய்லர். மக்களோட அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்கம் இதெல்லாம் தான் என்னது பண்பாடா மலருது அப்படின்னு சொல்றவரு டெய்லர். வாழ்க்கை முறைகளின் கூட்டு சேர்க்கை தான் பண்பாடு அப்படிங்கிறவரு மாலினோஸ்கி. நாட்டுப்புற மருத்துவமே பல நாட்டுப்புற மக்களுக்கு தாய் அப்படின்னு சொல்றவரும் இவருதான். இந்த நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்றை தமிழவன் அவர் நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூல்ல எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கி இருக்காரு. பண்பாட்டினோட அம்சங்கள் தான் இந்த சடங்குகள். நாகரிக சடங்குகளும் நம்பிக்கை லட்சியங்களும் பண்பாட்டினோட எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்றது இந்த சடங்கு, நம்பிக்கை, லட்சியம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்றது ரூத் பெனிடிக்ட் சொல்றாரு. அந்த மாதிரி புனித பொருள்களின் முன்னால் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கூறும் ஒழுக்க விதிகள் தான் சடங்குகள். புனிதமான இப்ப கடவுளை வழங்க போறோம், ஒரு நல்ல செயல்கள் ஆரம்பிக்கிறோம், அப்பெல்லாம் இந்த மாதிரி சடங்கு எப்படி இருக்கணும் சொல்றதுதான் இந்த சடங்குகள் அப்படின்னு டூர்கைம் அப்படின்னு சமூகவியல் பேரறிஞர் சொல்றாரு. கருத்துக்கள் ஒண்ணுதான், சொல்ற சொற்களும் இதுதான். நான் பல முறை சொல்லிட்டே இருக்கேன். மாலினோஸ்கி, ரெட்க்ளிஃப் பிரவுன் இவரும் பயன்பாட்டு ஆய்வு கோட்பாடுகளை இவங்கதான் பயன்பாட்டு ஆய்வு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தியவங்க. மாலினோஸ்கி, ரெட்க்ளிஃப் பிரவுன். வெவ்வேறு நாகரிகங்களின் நம்பிக்கைகளும் லட்சியங்களும் தான் சடங்குகளா பிரதிபலிக்குது. ஒவ்வொரு நாகரிகம் எல்லாரும் ஒரே சடங்கை பின்பற்ற மாட்டாங்க. ஒவ்வொரு நாகரிகத்தினரும் ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றவங்களும் ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு சடங்கா பின்பற்றுவாங்க. அதுதான் பிரதிபலிக்குது சடங்கா. சடங்கு பற்றிய ஆய்வுக்கு ஆழமான வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை அளிக்கிறது அப்படின்னு நரேந்திரநாத் பட்டாச்சாரியா குறிப்பிடுறாரு. இப்ப சடங்குன்னு ஒரு ஆய்வு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இதெல்லாம் நமக்கு பயன்படுது. இப்ப 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆசார கோவை பண்டைய தமிழரோட நம்பிக்கைகளை சொல்லுது. ஆசாரம்னாவே என்னது ஒழுக்கம், ஒழுக்க கூறுகளை சொல்லும். அந்த நூல் முழுவதுமே பண்டைய மக்கள் பின்பற்றிய ஒழுகலாறுகளை பற்றி சொல்றதுதான் ஆசார கோவை. தொல்காப்பியத்துல என்ன இருக்கான், நாளும் புல்லும் பிறவச்சி நிமித்தமும் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிற நூற்பா இடம்பெற்றிருக்கு பொருளதிகாரத்துல. நாளும் புல்லும் பிறவச்சி நிமித்தம். நிமித்தம்னா என்னதுமா, நம்ம சகுனம்னு சொல்லுவோம்ல, சகுனம். இது எல்லாமே பின்பற்றிட்டுதான் அந்த காலத்துல எல்லாமே ஒவ்வொரு நாளும் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லுது. புல் என குறிப்பிட்டது முன்னர் பறவையையும் பிற்காலத்துல சகுனங்களையும். புல்னா பறவைன்னு ஒரு பொருள் இருக்கு, பிற்காலத்துல சகுனங்களை பற்றியும் குறிப்பிடவா அமைவாய்ப்புல், பறவா புல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சகுனத்தை குறிக்கிற சொல்லாதான் அமைந்திருக்கு. இதெல்லாம் முக்கியமா. புல் பறவையை குறிச்சுது, அதுக்கப்புறம் சகுனங்களை குறிப்பதா மாறிடுச்சு. பாருங்க, இதெல்லாம் நம்ம தாத்தா பட்டிகள்லாம் பின்பற்றின அப்பெல்லாம் எப்படியோ குறைஞ்சிருக்கு எவ்வளவோ. கூகை அலறினால் சாவு வரும். கூகைன்னா என்னது, ஆந்தை.
இந்த நம்பிக்கையெல்லாம் பண்டைய தமிழர்களிடத்துல நிலவிட்டு வருது. புறநானூறு சொல்லுது இந்த கருத்துக்கள் எல்லாம். காகம் கத்தினால் என்ன வருவாங்க? விருந்தினர் வருவாங்க. காகம் கத்தினா விருந்தினர் வருவாங்க. ஆறலை கல்வர் நடமாட்டத்தை கணந்துள், நாமளே சொல்லுவோம் காகம் கத்திச்சு யாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா இன்னுமே அந்த சகுனங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. கணந்துள் என்ற பறவை சத்தம் எழுப்பி மற்றவருக்கு எச்சரிக்கை விடுத்து செய்தாட்டேப்பா. கல்வர் நடமாட்டம் இருந்துச்சுன்னா கணந்துள்னு ஒரு பறவை, அந்த பறவை சத்தம் போட்டுச்சுன்னா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுந்து பார்ப்பாங்களா, எச்சரிக்கையா இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி சங்க இலக்கியத்துல இருக்கு. தொல்காப்பியர் இதன் என்ன சொல்றாருன்னா பாக்கத்து விரிச்சி அப்படின்னு சொல்றாரு. ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு நல்ல காரியத்துக்கு போனா நல்ல வார்த்தை சொல்லு. எப்பயுமே நம்மளாம் பாக்குறோம் நல்ல வார்த்தை சொல்லணும், சுமங்கலி பார்த்துட்டு போகணும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. எப்படியோ நல்ல வார்த்தை கேட்பதும் நல்ல சகுனமா கருதப்பட்டது. இந்த நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. தொல்காப்பியர் இதனைதான் பாக்கத்து விரிச்சி அப்படின்னு சொல்றாரு. விரிச்சி நிற்றல், வாய்ப்பொல், பரவாப்புல், நற்சொல், வாய்ச்சொல், இந்த மாதிரி எல்லாம் இந்த சகுனத்தை சொல்றாங்க. அசரீரி அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல வலது கண் துடிச்சா நல்லது, ஆண்களுக்கு வலது கண், பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது. ஒரு பகுதி துடிப்பது, இதெல்லாம் உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதி துடிச்சுன்னா அதுக்கு ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எட்கர் திர்ஸ்டன் அப்படின்னு சொல்றாரு. அடியாருக்கு நல்லார் கனா நூல் அப்படின்னு சொல்றாரு. தன்னை ஒருவர் நினைத்தால் தும்பல் வரும், விக்கல் தானே வரும், தும்பல் வரும்னு போட்டிருக்காங்க. நாம விக்கல் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நான் யாரும் நினைக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தும்பல் தான் விக்கலா மாறி இருக்குமா? சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம பார்க்கறோம். அதே மாதிரி பள்ளி சொல்லுதல், பச்சோந்தி இடமிருந்து வளம் சென்றால் நல்ல சகுனம். இப்ப நாம பச்சோந்தி மாதிரி மாறுறாண்டா அப்படின்னு சொல்லுவோம். பச்சோந்தின்னு நிறம் மாறும், மாத்தி பேசினானா பச்சோந்தியை நம்ம இதை போவோம். பெண்களிடையே கூடல் இழைத்தல் இருந்தது. காதலன் வருகையை நினைத்த காதலி மணலில் என்ன செய்வாளாம்? விரலால் வட்டமிடுவாள். வட்டத்தின் இருமுனைகளும் நேராக சந்தித்தால் நல்ல அறிகுறி என்றும், அப்படி இல்லாவிட்டால் நல்ல அறிகுறி இல்லை. ஆமா, நம்மளே கூட இந்த பெருமாள் கோயிலாம் போயிட்டு அதோட முன்னாடி இருக்கும், இப்படி கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு போனோம்னா அப்படியே ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நல்லது நடக்கும். இதேதான் இதோட அடுத்த நிலைதான். அதை நம்ம செஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சடங்கு. நல்லா இருக்கு இல்லம்மா? குறி சொல்லும் பெண்களை கட்டுவிச்சு அகவன் மகள்னு சொல்லுவாங்க. குறி சொல்லுவோனே வேலன், இதை நம்ம இதுலயே பார்த்தோம். பண்டை தமிழர்கள் இயற்கையோடு இருந்துதான் வாழ்வு நடத்தினாங்க. பறவை விலங்குகளை நடத்தைகளை கண்டுணர்ந்துதான். அப்பெல்லாம் இந்த இது எல்லாமே இயற்கையோட இணைந்துதான் அவங்களோட வாழ்வு இருந்தது. இதெல்லாம் சங்க இலக்கியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஹெலன் ஜான்சன் இந்த கருத்தை அவரே சொல்றாரு. நம்பிக்கை என்பது பன்னெடுங்காலமாக மக்கள் வாழ்வுல இருந்துட்டு வருது. அரசமர வழிபாடு மல்டத்தன்மை போக்க வல்லது அப்படிங்கறத சங்கர் சென்குப்தா. ஏன்னா இது 4 மணிக்கு செய்யணும். அதுல இருக்கிற காற்று சுத்தமான காற்று, அதை சுவாசிக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது கருத்து. அதெல்லாம் இந்த மாதிரி சொன்னோமா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் மேலையும் ஒரு சடங்கை வச்சு மக்களுக்கு சொன்னாங்க சங்ககால மக்கள். சரிங்களா? காது குத்தும் வழக்கம் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆசிய, எகிப்து இந்த நாடுகள்லயும் காணப்படுது. காது குத்துனா அது ஒரு அறிவியல் சார்ந்த உண்மைதான். குத்தும்போது நம்ம உடல்ல குழந்தைகளுக்கு வளர்ச்சி நல்லா ஏற்படும், நல்லதுன்னு சொல்லிட்டு. திருத்தக்க தேவர் காலத்திலேயே ஜாதகம் எழுதுறது இருந்திருக்கு. திருமணத்திற்கு ஜாதகம் கேட்பதும் ஜாதகம் எழுதுவதும் யார் காலத்திலேயே இருந்திருக்கு? திருத்தக்க தேவர் காலத்திலேயே இருந்திருக்கு. தமிழில் கனா நூல் என்ற ஒரு நூல் இருந்ததே. தமிழ் மக்கள் எந்த அளவிற்கு கனவு பற்றி சிந்தித்துள்ளனர் அப்படிங்கிறதுக்கு சான்றா. கனவு கண்டோம்னா அதுக்கும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. பாம்பு கனவுல வந்தா நல்லதா கெட்டதா, கடவுள், இறந்தவங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு இப்ப இதெல்லாமே நம்ம தெரிந்த விஷயங்கள் தான். நிமித்தம் நன்மை தீமைகளை சில குறியீடுகளின் வாயிலாக உணர்த்துவது. நிமித்தம்னா இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம்னா நமக்கு ஏதாவது இந்த பள்ளி சொல்றது, இந்த சகுனம் பாக்குறது, யாராவது நல்ல செய்தி சொல்றது, அதெல்லாம் தான் நிமித்தம். நல்லதா நினைச்சுன்னா நல்லது நடக்கும், வாங்க போலாம்பாங்க. அதே ஏதாவது சகுனம் வேற தீய சகுனங்களா இருந்ததுன்னா போக மாட்டாங்க, தள்ளி வச்சுக்குவாங்க. அந்த காலத்துல அதுதான் அவங்களோட இது. சகுனங்கள்லாம் முக்கியமானது பாருங்க. பள்ளி சகுனம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததா இருக்கும். கௌரி சாஸ்திரம் அப்படிங்கிற நூலையே நமது முன்னோர்கள் இயற்றி இருக்காங்க.
நம்ம கோவில்ல கூட போய் பள்ளி சகுனம் பார்ப்போம். இப்பெல்லாம் கல்யாணம் செய்யும்போது இந்த பக்கம் சொன்னா நல்லது கொடுக்கலாம் அப்படின்லாம் இருக்கு. கள்ளி குண்டு சகுனம் என்பது சொல் பலன் விழும் பலன் அப்படின்னு 2 வகை. சொல் அப்படியே அது பேசிட்டு போறது, விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பலன், பள்ளி கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்லாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல இருந்திருக்கு. மந்திரம் என்பது போல செய்தல் கொள்கைதான் அடிப்படையா கொண்டது. 4 மணிக்கடிகை நூல்ல மந்திரத்தால் நாகப்பாம்பினை கட்டுப்படுத்தலாம். நம்ம முனிவர்கள் செஞ்சிருந்தா, சித்தர்கள் இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. கண்கட்டு வித்தை நாகப்பாம்பினை கட்டுப்படுத்தலாம் என்ற செய்தி இருக்கு. செய்வினை கேரள நாடு. செய்வினைமா, செய்வினை இன்னுமே 2 தான் இருக்கு. கடவுள் இருக்கிறது உண்மைன்னா பேயும் இருக்கிறது உண்மைதான். செய்வினையும் இருக்கிறது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்குரிய இது கேரள நாட்டுலதான் இது அதிகமா. தமிழில் தமிழவன் அவர்கள் நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலை, அப்ப நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தமிழவன். நாட்டுப்புற நம்பிக்கை பற்றிய இந்நூல் முதல் நூல் மட்டுமின்றி முதன்மையான நூல் அப்படின்னு நாம ஏத்துக்கிறோம். நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கிறது யாரு? தமிழவன். இந்நூலை அடிப்படையாக வைத்து டாக்டர் மு. சண்முகம் பிள்ளை அவர்களும் எரிக்கா ஏ. கிளாஸ் என்பவரை இணைந்து பிலீஃப்ஸ் ஆஃப் த தமிழ்ஸ் அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டிருக்காங்க. ஆலன் டானிஸ் என்ன சொல்றாரு? 3ஆக பகுத்து ஆராயிறாரு. அதாவது ஏ இருந்தால் பி இருக்கும், சி பரிகாரம் செய்தால் நல்ல விளைவிக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கைகள் இந்த காலத்துல நடைபெற்றிருக்கு. ஆனா இருக்குது, நமக்கே தெரியும் தான். இதெல்லாம் நாமளே கடைபிடிச்சிட்டு தான் வரோம். முழுமையா இல்லைனாலும் ஒரு சிலது கடைபிடிச்சிட்டு தான் வரோம். இதை நம்ம இது ப்ரொஃபஸருக்கு நல்லாவே, ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்லாவே இது யூஸ் ஆகுமா? நல்லா நம்ம அப்படியே கதை கதையா எழுதுறதுக்கு நல்லாவே வசதியா இருக்கும். சரிங்களா? இன்றைய வகுப்புல நாம என்னென்ன பார்த்தோம்னா, பழமொழிகள் பார்த்தோம், அதுக்கப்புறம் விடுகதைகள் பார்த்தோம், அதுக்கப்புறம் நாட்டுப்புற விளையாட்டுகள், நாட்டுப்புற சடங்குகள், நாட்டுப்புற நம்பிக்கைகள் வரைக்கும் பார்த்திருக்கோம். எளிமையா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு சில முக்கியமான நமக்கு உதவும். கண்டிப்பா எக்ஸாமுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு உதவும். சரிங்களா? கெஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும், கரெக்டா ஆன்சரை குறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு உதவியா இருக்கும். நான் படிங்க, முயற்சியோட முடியுங்கிற நம்பிக்கையோட படிங்க. நம்பிக்கை தான் இப்ப நம்ம பார்த்தோம். நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா. நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்புல இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.